ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் கூட ஒரு மேட்ச் கூட தோக்கலை இந்த வேர்ல்டு கப்பில். இதை தொடர்ந்து இன்னைக்கு பங்களாதேஷ் கூட ஆடுறாங்க. இன்னைக்கு ஜெயிச்சா கண்டிப்பாக இந்திய அணி செமிஃபைனலுக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இதுக்கு முன்னே ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தாங்க. அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திச்சாரு நம்ம மிச்சில் மார்ஷ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடனான போட்டி குறித்தும் முக்கியமாக பொம்ரா குறித்தும் அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிச்சில் மார்ஷ் சில பல கேள்விகள் கேட்டுட்டு வந்தாங்க பத்திரிக்கையாளர். உங்கள் டீம் எப்படி இருக்குது, உங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கா, அடுத்து உங்களோட பிளான் என்ன, அப்படி இப்படின்னு கேட்டுட்டு வந்தார். எல்லாருக்கும் நல்லா பதில் தான் சொல்லிட்டு வந்திருந்தார். அப்புறம் உங்களுக்கு இந்திய அணியுடனான போட்டி இருக்குது இந்த குரூப்பில், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்புறம் இந்திய அணியோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு, இந்திய அணி ரொம்ப பலமாக இருக்குது, எங்களுக்கு இந்த குரூப்பில் வரும்போதே தெரியும் இந்திய அணியுடனான போட்டி எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பொம்ராவை தனித்துவமாக பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். அவரோட போலிங், அவரோட ஃபார்மும் ரொம்ப இதுவாக இருக்குது. எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பவுலராக அவர் இருப்பார். நான் தான் வேறு மேட்ச் வேறு குரூப்பில் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாலும் நாங்கள் பொம்ராவோட போலிங்கை அப்போந்தே பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். அவர் பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். அது இல்லாமல் அவர் பாலை நாங்கள் ஆடுறதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த சுச்சுவேஷனில் வேணால் போடுறாரு. பவர் பிளேயில் போடுறாரு, மிடில் ஓவரில் போடுறாரு, டெத்துலேயும் போடுறாரு. அவரோட 4 ஓவர் எங்களுக்கு ரொம்ப ஆடுறதுக்கு கடினமாக இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் வரும். அவர் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணால் கூட சூப்பராக ஒரு எத்தனை பேட்ஸ்மேன் நீங்கள் ஆப்கானிஸ்தான் மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க. அவரோட போலிங் ஸ்கில்லு, ஸ்லோயர் ஒன்று, ஃபாஸ்ட்டு போலிங் கலந்து போடுறாரு. அதனால் அவரோட போலிங் எங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சவாலாக இருக்கும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பயங்கரமாக நல்லா ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அந்த போட்டி ரொம்ப சவாலாக இருக்கும். நாங்கள் அந்த போட்டிக்காக காத்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம மிச்சில் மார்ஷும் முடிச்சிருக்காருங்க அவரோட பேச்சை. கண்டிப்பாக அது எல்லாருக்கும் தெரியும், இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சு கண்டிப்பாக ரொம்ப சவாலாக இருக்கும். இந்த குரூப் ஸ்டேஜில் வரும்போது ஓரளவுக்கு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச்சு ரொம்ப வலுவாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பொம்ரா பற்றி நம்ம மிச்சில் மார்ஷ் இந்த மாதிரி பேசியிருக்குது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்டார் பவுலர் தாங்க பொம்ரா. அவர் போடுற பாலில் ஒன்றும் அந்த ஆப்கானிஸ்தான் எதிராக போட்டார் பாருங்க, 4 ஓவர் போட்டு 7 ரன் தாங்க விட்டு கொடுத்தாரு, 3 விக்கெட் எடுத்தார். அந்த அளவுக்கு செம ஒரு எப்படி சொல்கிறது, செம ஒரு லென்த்தன் பின்ன செம்ம ஒரு ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம். அதனால் பொம்ராவை கண்டிப்பாக எல்லா பேட்ஸ்மேனும் திணற விட்றாரு. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணிக்கும் சவாலாக இருப்பார். ஏன்னா ஆஸ்திரேலியா அணி நல்ல ஃபார்மில் இருக்காங்க. டிராவிஸ் ஹெட், வார்னர், மிச்சில் மார்ஷ், மேக்ஸ்வெல், அவர் சொல்ல முடியாது, எப்படி பண்ண சொல்ல முடியாது, திக்குனாச்சு இப்படி ஒரு மேக்ஸ்வெல் இருக்கார். ஸ்டோனிஸ் சொல்லி அவனுங்க பயங்கரமான ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு சொல்லிட்டு ஸ்டோனிஸும். நம்ம விராட் கோலி ஒரு எப்படி சொல்கிறதுக்கு நல்ல லெஜெண்ட். பட் அவர் ஃபார்முக்கு வரல. அவர் ஃபார்முக்கு திரும்பிட்டார்னா, சப்போஸ் இந்த பங்களாதேஷ் மேட்ச் இன்னைக்கு ஆடுறாங்க, இதுலையோ இல்லையோ ஆஸ்திரேலியா கிட்டேயோ எதனா ஒரு மேட்ச்சில் ஃபார்முக்கு திரும்பிட்டாரு, அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா அடுத்து வர போட்டிலாம் செமி ஃபைனல் சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும் போட்டி. கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பார், நம்ம எதிர்பார்க்கலாம். எத்தனை பேர்லாம் விராட் கோலி கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் கம்பேக் கொடுப்பாங்க, எந்த மேட்ச்சில் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்திய அணி ஆஸ்திரேலியா அணியை ஜெயிக்காதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.